ஸ்ட்ராட்டஜினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சைனா வந்து டோக்கியோவில் நடந்த ஒலிம்பிக்ஸ்ல வந்து கோல் அடிக்கணும், தட் இஸ் நிறைய கோல்டு அடிக்கணும்னு வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இதான் அவங்களோட கோல். ஓகே, ஸோ கோல்டு அதிகமாக வரணும்னா என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, அவங்க 3 விஷயத்த என்வாயன்மெண்ட்ல ஸ்கேன் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா, நிறைய போட்டிகளில் பெண்கள் கலந்துக்கிறதே இல்லை. ஸோ பெண்களுக்கான போட்டிகளில் பெண்கள் அதிக அளவில் கலந்துக்காததுனால அவங்க கண்ட்ரில இருந்து பெண்களை கூட்டிட்டு வந்தா வாய்ப்பு, அதாவது வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகம். இது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த பாஸ்கெட் பாலு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த வாலிபாலு, டேபிள் டென்னிஸ், பேட்மிண்டன் இதெல்லாம் விளையாட வச்சு நம்ம கூட்டிட்டு வந்தா, நம்மளோட பிளேயர்ஸ் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்தோம்னா, ஆப்பரண்ட்ல ஒரு பிளேயர் இருப்போம், அங்க 11 பேர் இருப்பாங்க, இங்க 11 பேர், இவனுக்கு 2 பேரும் முட்டி மோதி கோல்டு வருமானே தெரியாது. அதனால அது ரொம்ப வேஸ்ட். அவங்க என்ன பண்றாங்க, கான்சன்ட்ரேஷனை தூக்கி பேசாம ஸ்விம் பண்ண விடலாம், டைவிங் போட விடலாம், அதுக்கப்புறம் ஆர்ச்சரி, அதாவது அம்பு வில்லு எல்லாம் விடுறது, அதுக்கப்புறம் ஷூட்டிங் பண்றது, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி தனி ஆளு வெயிட் லிஃப்டிங், இதெல்லாம் என்னன்னா ஒரு ஆள் நல்ல ட்ரைனிங் கொடுத்து கூட்டு வந்தோம்னா அவன் பாட்டுக்கு வந்து பர்ஃபார்ம் பண்ணி கோல்டு அடிச்சுட்டு போயிட்டே இருப்பான். இதை ஒரு ஆளை கான்சென்ட்ரேட் பண்ண போதும். ஆனா இங்கே 11 பேருக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணி கூட்டிட்டு வந்தாலும் எய்த்தாப்புல ஒரு 11 பேர் வருவான். அவனை டிபெண்ட் பண்ணி தான் இது வின் இருக்குமே தவிர, இவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலுமே இவங்களை விட அவங்க பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணிட்டா என்ன பண்றது? சோ இந்த மல்டிபிளா இன்டர் பிளேல நடந்தாதான் வின் பண்ண முடியும். ஆனா இங்க அப்படி இல்லை. இவங்க 45 கிலோ இருக்கிறவங்க 100 கிலோவை தூக்கிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான், இவங்க வின்னு. ஸோ இதுல ஈஸியா அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். ஸோ ரெண்டாவது என்ன பண்றாங்க, அவங்க விமனை நிறைய இறக்குறாங்க, நம்பர் 1. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி குரூப்பா, லார்ஜ் குரூப்பா விளையாடுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த கேமை கான்சென்ட்ரேட் பண்ணாம தனிச்சியா ஒரு ஆளை சூஸ் பண்றது, அவங்களுக்கு வெயிட் லிஃப்டிங்ல செம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கறது, ஆர்ச்சரியில நல்ல ப்ராக்டிஸ் கொடுக்கறது, அப்புறம் வந்து சின்க்ரனைஸ்டு ஸ்ப்ரிங் போர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி டைவிங்ல எல்லாம் நல்ல ப்ராக்டிஸ், இதுல மட்டும் ப்ராக்டிஸ் கொடுத்து கூட்டிட்டு வந்து கோல்டு அடிக்க விடுறது. இது மட்டும் இல்லாம சில கேம்ஸ் எல்லாம் செம்ம ஃபேமஸா இருக்கும். அந்த கேம்ஸ்ல நிறைய ஆல்ரெடி கூட்டமா வந்து எல்லாம் அதுல குவிஞ்சு வந்து போட்டி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சில கேம்ஸ் ரொம்ப பாப்புலராகவே இருக்காது. இந்த பாப்புலரே இல்லாத கேம்ஸை பார்த்து சூஸ் பண்றாங்க. பாப்புலரே இல்லாத கேம்ஸை பார்த்து சூஸ் பண்ணா அங்க காம்படிஷனும் கம்மியா இருக்கும், கோல்டும் அடிக்கலாம். இப்ப சொல்லுங்க, கோல்டு அடிக்கிறது உங்க கோல். இந்த கோல்டு அடிக்கிறதுக்காக நீங்க என்னென்ன விஷயத்த உங்களை சுத்தி நடக்கிறதெல்லாம் நீங்க நோட் பண்ணிருக்கீங்கன்னா, பொண்ணுங்க அதிகமா கலந்துக்கிறது இல்ல. அதே மாதிரி சில கேம்ஸ் பாப்புலரா இருக்கு, சில கேம்ஸ் பாப்புலராகவே இல்லை. மூணாவது என்ன நினைக்கிறீங்கன்னா, இந்த கும்பலா வந்து விளையாடுறதுல கோல்டு அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். தனிப்பட்ட ஆளை அழைச்சிட்டு போனா கோல்டு அடிக்கிறது ஈஸி. இந்த 3 விஷயத்தையும் அப்படியே இன்கார்பரேட் பண்றீங்க. 413 பேர் இறக்குனாங்க. சைனா வந்து டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல இறக்கும் போது 413 பேர் இறக்குனாங்க. அதுல 70% லேடிஸ் தான் இறங்குனாங்க. அவ்வளவு பேர் இறங்குனாங்க. இன்னொன்னு, இந்த மாதிரி பாஸ்கெட் பால், வாலிபால் இதுல எல்லாம் ஆள் அதிகமா இறக்கவே இல்லை. இறக்குனாலும் அதுல அவங்க பெருசா கோல்டு வரும்னு நினைக்க கூட இல்லை. அவங்க இறக்குனது ஃபுல்லாவே வெயிட் லிஃப்டிங், ஆர்ச்சரி, ஏர் ரைஃபிள், டைவிங், இதுல மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. கோல்டை அடிச்சு தள்ளிக்கிட்டே இருந்தாங்க முதல் வாரம் ஃபுல்லா. இது மட்டும் இல்லாம லெஸ் ப்ராமினென்ட்டா எதெல்லாம் இருக்கும், ரொம்ப பாப்புலரே இல்லாத கேம்ஸா பார்த்து ஆளை இறக்குனாங்க. இது 3த்தையும் பண்ணி தான் அவங்க அதிக அளவுல அங்க கோல்டு அடிச்சிருக்காங்க டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல. இப்ப சொல்லுங்க, இதுதான் ஸ்ட்ராட்டஜி. நீங்க நினைக்கிறீங்க இல்லையா, கோல்டு அடிக்கணும்னா அது கோல். கோல்டு அடிக்கணும்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை கரெக்டா ஸ்கேன் பண்ணி அதுக்கு என்ன மாதிரி நம்ம ஒர்க் பண்ணா நம்மளால கோல்டு அடிக்க முடியும்னு நீங்க பாதை வகுக்கிறீங்கன்னா அதுதான் உங்க ஸ்ட்ராட்டஜி. இப்போ நான் சொல்லி கொடுத்த இந்த லெஸ் ப்ராமினென்ட், 70% விமனு, அப்புறம் குரூப்பா வராம தனியா சோலோ பர்ஃபார்மரா கூட்டிட்டு வருது, இதெல்லாம் அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கல் டூல்ஸா யூஸ் பண்ணி அந்த கோல்டு அடிச்சிருக்காங்க. இதுதான் ஸ்ட்ராட்டஜி. இதை தான் நம்ம ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கத்துக்க போறோம். ஸ்ட்ராட்டஜினா என்ன, கோலை நோக்கி போறதுக்கான நம்மளுடைய ஐடியா. இந்த ஐடியா நமக்கு எப்படி வருது, நம்ம என்ன கண்ண மூடி உட்காந்து ஐடியா வந்துருமா? இல்ல, நம்மளை சுத்தி வர என்ன நடக்குதுன்றதை நம்ம 100% கவனிச்சு அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து நம்ம கத்துக்கிட்டு அதை வச்சு நம்ம ஒரு பிளான் போடணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜைசிங் ஃபார் யுவர் கம்பெனி, ஆஃப் யுவர் கண்ட்ரி, ஆர் ஃபார் எனிதிங். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு கண்டிப்பா ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.